நேற்று போட்ட வீடியோ நீங்கள் பார்க்காம இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போய் அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை பார்த்துனா கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேற்று பார்த்த வீடியோவில் எதனா டவுட்ஸ் வந்தாக்கா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் சொல்ல முடியுமோ அதுக்கான ரிசல்ட்டை நாங்கள் கொடுத்துட்றோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இப்போ பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா பாஸ்வேர்ட் மேனேஜர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ ஒரே பாஸ்வேர்டை நிறைய அக்கௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போடுறது வழக்கமாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு 50 அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதில் பார்த்தா சேம் பாஸ்வேர்டை பார்த்தீங்கன்னா போடுவாங்க. இதை ஹேக்கர் எப்படி ஹேக் பண்ணுவாங்கன்னா, ஒரே பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ மற்ற எல்லா அக்கௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணி எடுத்துருவாங்க. இதுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் ஒன்று டிஃபால்ட்டாகவே நம்மளுடைய மொபைலில் இருக்கும். நம்ம எங்கன்னா பாஸ்வேர்டு செட்டப் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எதனா பாஸ்வேர்ட் செக்அப் பண்ணணுமான்னு பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே பார்த்தீங்கன்னா காமிக்கும். லிட்டராக இந்த ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜரை நம்ம நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா ரொம்பவுமே பார்த்து நம்பிக்கையாக ஒரு ட்ரஸ்ட்டாக பார்த்து நம்ம சேவ் பண்ணலாம். சாஃப்ட்வேர் தட் ஸ்டோர் ஆல் யுவர் பாஸ்வேர்ட் செக்யூர்லி. ஸோ அதாவது என்னென்னா நம்ம பாஸ்வேர்ட் மேனேஜர் பார்த்தா செக்யூராக பார்த்தா நம்மளுடைய பாஸ்வேர்டை ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. யூ ரிமெம்பர் ஒன் மாஸ்டர் பாஸ்வேர்ட். அதாவது பார்த்தா நமக்கு எப்போல்லாம் நம்ம அந்த சைட்டில் லாகின் பண்ணுறோமோ அகைன் அண்ட் அகைன் பார்த்தா அந்த பாஸ்வேர்ட் டிஸ்பிளே ஆகும். இதை நம்ம ஈஸியாகவும் பார்த்தா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நம்ம மைண்டில் பார்த்தா இருக்கும். டாப் 5 மேனேஜர் பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்கிறேன், பிட்வார்டன் இந்த ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர் இருக்குது. ஃபஸ்ட்டு சொன்னது வந்து பிட்வார்டன். இது பார்த்தா ஃப்ரீயாகவும் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ், எல்லாருக்கும் பார்த்தா ஃபேவரட்டான ஒன்றுன்னு சொல்லலாம். தென் செகண்ட் என்னென்னா ஒன் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. ஸோ இது பார்த்தா ப்ரீமியம் ஃபியூச்சரில் மட்டும்தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தேர்ட் என்னென்னா லாஸ்ட் பாஸ்ன்னு இருக்குது. இது பார்த்தா பாப்புலரான மோஸ்ட்டாக பார்த்தா சாய்ஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ ஃபோர்த்து என்னென்னா கூகுள் பாஸ்வேர்ட் மேனேஜர் பில்ட் இன்டு க்ரோம். ஸோ இதை பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இது மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? ஸோ நார்மலாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அது எக்ஸ்டென்ஷனாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. கிரியேட் ஒன் சூப்பர் பாஸ்வேர்ட் மாஸ்டரை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க. சேவ் ஆல் அதர் பாஸ்வேர்ட் 18 அது சேவ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நான் ஆட்டோஃபில் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வருது. ஸோ இதுதான் இதோட ஒர்க்கே. செக்யூரிட்டி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா என்கிரிப்டட் ஸ்டோரேஜ், ஆட்டோ பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர், பிரீச் அலர்ட், கிராஸ் டிரைவர் சிங்க், இந்த மாதிரி பல செக்யூரிட்டிகள் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் மேனேஜரில் இருக்குது. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும், எல்லாம் ஒரே சாஃப்ட்வேரில் ஸ்டோர் பண்ணால் சேஃபாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எஸ். இது பார்த்தா என்கிரிப்டடாக யூஸ் பண்ணுறது. இது பார்த்தா ஈவன் கம்பெனி கூட பார்த்தா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை ரொம்பவுமே பார்த்தா ட்ரஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப ட்ரஸ்ட்டாக பார்த்து நம்ம நம்பி யூஸ் பண்ணலாம். அகெயின் இன்னொரு கொஷின் என்னென்னா, ஃபோன் எங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ க்ளவுடில் சிங்காக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணுற பாஸ்வேர்டு எல்லாம் பார்த்தா க்ளவுடில் சிங்காக இருக்கும். மாஸ்டர் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ பேக்கப் ஆப்ஷனும் பார்த்தா இதில் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ஸில் நிறைய பேர் இருக்கிறது தெரியாது, நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் உங்களுக்காக சொல்லணுமே சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஃப்ரீ அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன். ஸோ இன்றைக்கே பிட்வார்டனை டவுன்லோட் பண்ணுங்கள், கேம் சேஞ்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், 2FAன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லலாம். 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்னென்னு தெரியுமா? ஸோ டபுள் லாக் சிஸ்டம்னு சொல்லலாம். ஏன்னா 2 முறை பார்த்தா இதை நம்ம செக்யூர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேங்க் ஏடிஎம் இருக்குது. ஸோ நிறைய பேர் ஏடிஎம் கார்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஏடிஎம்க்கு போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், செகண்ட் ஸ்டெப்பை பார்த்தா நம்மளோட பின்னை என்டர் பண்ண உடனே பார்த்தா நமக்கு சம் ஆப்ஷனை பார்த்தா காமிக்கும், நம்ம மணியை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு வரோம். ஆக்சுவலாக இந்த 2 ஸ்டெப்பையும் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் மணியை வித்ட்ரா பண்ண முடியும். இதே சேம் கான்செப்டை எப்படி ஆன்லைனில் டிஜிட்டலில் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணணுமா? ஸோ பண்ணி தான் ஆகணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக ஸோ ஒரு ஓடிபியும் பார்த்தா என்டர் பண்ணுறோம். இதுதான் 2FAன்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் டைப்பாக பார்த்தா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தா இருக்குது. ஸோ அதில் நம்பர் 1 என்னென்னா SMS ஓடிபி சொல்லலாம். ஸோ செகண்ட் என்னென்னா ஆத்தென்டிகேட்டர் ஆப் சொல்லலாம். ஸோ தேர்ட் என்னென்னு பயோமெட்ரிக், ஃபோர்த் என்ன ஹார்ட்வேர் கீஸ். இந்த மாதிரி 4 கைண்டாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு SMS ஓடிபினா என்னென்னு சொல்கிறோம், ஃபோனுக்கு மட்டும் மெசேஜ் வரும். ஆத்தென்டிகேட்டர் ஆப்ஸ்ன்னு சொன்னாக்கா கூகுள் ஆத்தென்டிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக வரும். பயோமெட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட், ஃபேஸ் ஐடி இந்த மாதிரி இருக்குது. ஹார்ட்வேர் கீ என்னென்னு கேட்டிங்கன்னா USB செக்யூரிட்டி கீ அட்வான்ஸ்டாக பார்த்தா இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணலாம்? இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு பார்த்தா ரொம்பவுமே மஸ்ட்டு. ஸோ இமெயில் பார்த்தா ரொம்பவுமே கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ சோஷியல் மீடியா பார்த்தா ஹைலி ரெக்கமெண்டட். ஷாப்பிங் சைட்ஸ் பார்த்தா குட் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனை எப்படி எனேபிள் பண்ண
பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். செட்டிங்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்க்குங்க. செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா 99% சேஃபாக இருக்கும். ஸோ 99% பார்த்தா ஆட்டோமேட்டட் அட்டாக் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனில் இருந்து ஸ்டாப் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கான்செப்ட்டில் எதனா டவுட் வந்தால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிவிட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.